ரேவந்த் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நாள் பக்கம் ஆகுது. வாடானாலும் வரமாட்டேன்றான். வேற ஒன்றும் இல்லை, தொத்தா பொண்ணு வந்து ஊருக்கு வந்திருக்கா. அதனால அவ கூடயே விளையாடிட்டு அங்கேயே இருக்கிறான். டெய்லி காலையில் லவ் பேர்ட்ஸுக்கு அந்த கொத்தமல்லி போடுவாங்களாமா. அது போடுற வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கும். போட்டாதான் சைலண்டாக இருக்குமாமா. போட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு இலை இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. மேடம் பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்காங்க லீவுக்கு. இன்னைக்கு நான் போயிட்டு ஒரு பிரயோஜனமான ஒரு வேலையை பார்த்தேன். என்னன்னா அவளுக்கு பூக்கட்டை சொல்லி கொடுத்தேன். நான் எப்படி சின்ன வயசுல பூக்கட்டை பழகினோ அதே போல் அந்த தென்னங்குச்சியை வச்சு ஃபஸ்ட்டு அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 நாள் அந்த தென்னங்குச்சியே வச்சு கட்டிகிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சது நான் எந்த அளவுக்கு சாம்பார்னு ஒரே நிமிஷத்தில் அதை கற்றுக்கிட்டு அடுத்தது பூவே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். குச்சியில் கட்டி பார்த்தது பழகினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கனகாமரம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நீளமாக இருக்கும் காம்பு. பசங்க சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. இந்த மல்லிப்பூ மட்டும் என்னதான் நானே என் கையால் கட்டி தலையில் வச்சாலும் 5 நிமிஷத்தில் எல்லா பூவும் கொட்டி போய் ஒரு நூல் மட்டும் தாங்க இருக்கும். ஈவினிங் மேலே அம்மா வீட்டில் ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். அடுத்த நியூ இயர்ல பார்க்கலாமா? பாய்.